நேத்து எல்லாருமே நீங்க ப்ரிவியூ ஷோ பாத்தீங்க. அங்க ப்ரிவியூ ஷோல நானும் இருந்தேன். உங்க டீமும் பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, பயங்கரமா சிரிச்சு. உங்களுடைய அந்த நேத்து போட்டு அந்த ப்ரெஷ் ஷோடைய ஒரு வைபு தான் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணது. இன்னைக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லா தியேட்டர்லயுமே நல்லா ஃபுல்லா போயிட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசருடைய முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கு. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம் 2 மணி நேரம் ஜாலியா இந்த படத்தை. எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனை பத்தின ஒரு படம் தான் இது. நேத்தே நான் சொன்னேன், கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில வாங்கின கடனுக்காக நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியா ட்ரீட் பண்ணிருக்காங்க டைரக்டர் அண்ட் ரைட்டர். அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சிரிச்சு பார்த்துட்டு போனாலும் இந்த படத்தை வந்து நீங்க தைரியமா பார்க்கலாம். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. 100 பேர் படம் பாக்குறாங்கன்னா அதுல வந்து 90 பேர் சொல்றத தமிழ்நாடுல போடுங்க. இந்த 10 பேர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் படத்தை கிண்டல் பண்ணி தான் போவானுங்க. அது கொஞ்சம் படம் கட் பண்ணுங்க. மற்றபடி உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ணா சொன்னாங்க ப்ரொடியூசர் ஃபேஸ் ஸ்மைல் இருக்கு. ப்ரொடியூசர் ஃபேஸ் மட்டும் இல்லைன்னா ஆடியன்ஸ் ஃபேஸ், தியேட்டர் ஓனர் ஃபேஸ், எல்லாரும் ஃபேஸ் ஸ்மைல் இருக்கு. ஏன்னா நாங்க தியேட்டர் ஓனர்ஸ் தான் எப்ப ஹாப்பியா இருப்போம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா ஹாப்பியா இருக்கும். உங்க படம் வந்தா நாங்க தான் லக்கி. அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போய் பாருங்க. பாதி லேடிஸ் பாதி கிட்ஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி படத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்க சப்போர்ட் ரொம்ப நன்றி. இந்த சம்மர்ல ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்க தான் தாக்கிங் படம் எல்லாருமே பாத்துருக்கீங்க. எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. நாங்க என்ன எடுத்தோம்னு நினைச்சோமோ அதை கரெக்டா எடுத்திருக்கோன்ற சந்தோஷம் இங்க கிடைக்குது. உங்களோட சிரிப்பு எல்லாம் பார்க்கும்போது மீடியாவோட சப்போர்ட் இல்லாம நம்மளோட சினிமா இல்ல. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும். இங்க நான் தாக்கிங்க்கு அதிகமாவே வேணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. நாங்க வந்து ஒரு டீமா எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயங்கரமா என்டர்டைன் பண்ணிருக்காரு. நான் வந்து ஷூட் பண்ணும்போதே நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன். அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால இது வந்து நல்லா என்டர்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இப்ப இல்ல, நான் நிறைய வாட்டி பார்த்தேன். அது ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் பயங்கர காமெடியா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு எங்களுக்காக. பிக் தேங்க்யூ டு அவர் ப்ரொடியூசர் அன்புசெழியன் சார், சுஷ்மிதா அன்புசெழியன் சிஸ்டர், டைரக்டர் ஆனந்த் சார், சந்தானம் சார். இது ஒரு பக்கா இமோஷனல், எல்லா இமோஷன்ஸும் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ண படம் பார்த்து பிடிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குற படமா இருக்கும். கண்டிப்பா போய் தியேட்டர்ல டிடி ரிட்டர்ன்ஸ், வடக்குப்பட்டி ராமசாமி, அதுக்கப்புறம் இங்க நான் தான் கிங், 3மே ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள். இனிமேல் வர படங்கள் எல்லாமே உங்களை வந்து ஈழ்ச்சிட்டுதான் இருக்கும். இந்த படத்துல இங்க நான் தான் கிங் படத்துல நானும் நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீன்ஸ் எல்லாம் வரும்போது தியேட்டர்ல அவ்வளவு கிளாப். ஒரே ஒரு காரணம் 9 மணி ஷோக்கு எங்க வீட்டுல எழுந்து வருமானா தெரியாது. ஆனா என்னுடைய குழந்தைங்களுக்கு மேல தெரியாம வருஷம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் பாக்குறதுல நீங்க தர உற்சாகமும் இதுதான் இன்னும் நல்லா காமெடி படம் இதே மாதிரி இதை விட சூப்பரான காமெடி படம் பார்த்து இன்னும் அதிகமா செய்ய வைக்கிறதா என்னோட உயர்வை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன். குழந்தைங்க சப்போர்ட் ஒரு டைலாக்டா சொல்ல நீ சொன்ன எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எப்படி நீங்க வயிறுக்கு வந்து குழுகுழுன்னு இருக்கிறதுல நொந்து சாப்பிடாதா உடம்புக்கு நல்லதோ, அதே மாதிரி இந்த வெயில் நேரத்துல முக்கியமாக குழந்தைகளுக்கு லீவு விட்ட இந்த நேரத்துல இங்கு நான் தான் இங்க படத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்களா குழு இருப்பீங்க. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என் நண்பன் மற்றும் பெரியவங்க இருக்கிற இடத்துல நான் ஜாஸ்தி பேசலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு மட்டும்தான் சொல்றேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேனாக்கா என்னோட வயசுல கம்மி. என் நண்பனுக்கு பல தடைகளை தாண்டிதான் வந்துட்டு இருக்கேன். இன்னமும் என்னால முடியல.
என்ன சொல்ற சினிமாவில் மட்டும் கிஞ்சில